யா அல்லாஹ், சத்தியத்தை மக்களுக்கு சத்தியமாகும், அசத்தியத்தை மக்களுக்கு அசத்தியமாகும் காட்டிவிடு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வினுடைய பெரிய உதவியின் காரணமாக நாங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு ரமலானை வந்தடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த ரமலானிலும் நாம் அதிகமான நன்மைகளை சேர்த்துக்கொள்ளும் பொருட்டு வழமையை போன்று ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய வேத வரிகளிலிருந்து ஒரு சில விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதோடு அதற்கு பிறகு இரவு தொழுகை என்ற அந்த வணக்கத்திலும் நாங்கள் ஈடுபடுகின்றோம். எனவே இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இறுதி வரை நல்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பாட வகுப்பை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாடத்திலே நாங்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல்வேறுபட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை செய்திகளை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் அல் குர்ஆனில் அதிகம் பேசப்பட்ட ஒரு நபியை பற்றி அவர்களுடைய உண்மையான சில விடயங்களை பற்றி இந்த பாட வகுப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அல் குர்ஆனிலே அதிகமாக பேசப்பட்ட நபி என்றால் எங்களில் யாரை கேட்டாலும் சொல்ல முடியும், அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல் குர்ஆனில் சுமார் 25 நபிமார்களுடைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த 25 நபிமார்களுடைய சரித்திரங்களில் 24 நபிமார்களுடைய சரித்திரத்தை ஒரு பக்கமாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரித்திரத்தை நாங்கள் ஒரு பக்கமாகவும் வைத்து பார்க்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய அந்த விடயங்கள் தான் அல் குர்ஆனிலே அதிகமாக இருப்பதை எங்களால் பார்க்க முடியும். எனவே ஒவ்வொரு அவர்களுடைய அந்த நகர்வுகள் தொடர்பாக அவர்களுடைய பிறப்பிலிருந்து
இறப்பு வரைக்கும் அல் குர்ஆனிலும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளின் ஊடாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிய வேண்டியிருக்கிறது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யார்? அவர்கள் எந்த வழிமுறையை சார்ந்தவர்கள், எந்த வழித்தோன்றலிலிருந்து வந்தவர்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்தால் இவர்களுடைய பின்னணி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு போய் முடிகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவியர்கள் இருந்தார்கள். ஒன்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளையினுடைய பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மக்காவில் அது பாலைவனமாக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே கொண்டு போய் விடப்பட்டவர்கள். அவர்களுடைய அந்த வதிவிடமாக, அவர்களுடைய பரம்பரை பரவிய இடமாக மக்கா காணப்படுகிறது. அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு மனைவிதான் சாரா அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய முதுமையான வயதிலே குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையினுடைய பெயர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையினுடைய பெயர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஒரு பெயர் சொல்லப்படுகிறது, அதுதான் இஸ்ராயில் என்ற பெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பெயர்கள். ஒரு பெயர் யாக்கூப், இன்னொரு பெயர் இஸ்ராயில் என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்ராயில் என்ற பெயரை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருப்பதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வழித்தோன்றலிலே வந்த அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அந்த வழித்தோன்றல்கள் எல்லோருக்கும் பனு இஸ்ராயில் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ராயிலின் சந்ததிகள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் என்று அவர்களுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளில் 2 பெயர்களுடைய பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளுடைய பெயர்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று பின்யாமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்களுடைய பெயர்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை, அவர்களுடைய அந்த 12 பிள்ளைகளுடைய அந்த பரம்பரை எங்கு உருவாக ஆரம்பிக்கிறது என்றால் அது எகிப்து என்ற ஒரு நாட்டிலேதான் உருவாக ஆரம்பிக்கிறது. இவர்கள் ஏன் எகிப்திலே போய் சென்றடைந்தார்கள் என்பதற்குரிய வரலாறு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குடும்பம் ஏன் மிஸ்ரிலே போய் அவர்களுடைய வதிவிடங்களை ஆக்கிக் கொண்டார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக புரியும். பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே ஒரு அமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எனவே அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய தாய், அவர்களுடைய தந்தை கண்ணான் என்ற பிரதேசத்திலே அவர்கள் கடுமையான வறுமைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறான சந்தர்ப்பத்திலேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும்
அவர்களுடைய ஏனைய பிள்ளைகளும் இந்த மிஸ்ர் எகிப்து என்ற அந்த பகுதியிலே அவர்கள் வந்து இருக்கிறார்கள். இதனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து யூசுப் என்ற அத்தியாயத்தின் 99வது வசனத்திலே சொல்கிறார். ஃபலம்மா தகலு அலா யூசுப் ஆவா இலைஹி அபவை. இவர்களெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நுழைந்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை வரவேற்றுக் கொண்டார்கள். வகால துகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினீன். இந்த எகிப்திற்குள் நீங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தந்தை, தாய், அதே போன்று ஏனைய சகோதரர்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கிறார். எனவே இந்த வரவேற்பின் அடிப்படையில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய ஏனைய எல்லா பிள்ளைகளும் எகிப்திலே தான் அவர்களுடைய அந்த பதிவிடம் இருக்கிறது. அதிலே இருந்து கொண்டுதான் அவர்களுடைய அந்த பரம்பரை விஸ்தீரணமடைகிறது. இந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதாவது பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்படக்கூடிய நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். எனவே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சரித்திரத்தை பற்றி அல்லாஹு தஆலா முன்னோட்டமாக சொல்லக்கூடிய அல் குர்ஆனிய வசனங்களை முதலாவதாக நாம் பார்த்துக் கொள்வோம். இதை அல்லாஹு தஆலா ஒரு பீடிகையாக சொல்கிறார். இவர்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது, எதனோடு சம்பந்தப்பட்டது என்பது அந்த பீடிகையின் மூலம் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் கஸஸ் என்ற அத்தியாயத்தின் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனங்கள் வரைக்கும் இந்த ஒரு அறிமுகத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். தாசீம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். இவைகள் தெளிவான வேதத்தினுடைய வசனங்களாகும். நத்லு அலைக மின் நபஇ மூஸா வ ஃபிர்அவுன பில் ஹக் லிகௌமி யுமினூன். இந்த வேதத்திலே நாம் விசுவாசம் கொள்ளக்கூடிய சமூகத்துக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையதும் ஃபிர்அவுனுடையதும் அந்த சம்பவங்களை, அந்த விடயங்களை நாங்கள் உண்மை சம்பவங்களை எடுத்துச் சொல்கின்றோம். இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த். நிச்சயமாக ஃபிர்அவுன் பூமியிலே அவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். வஜஅல அஹ்லஹா ஷியஅன். அந்த பூமியிலே இருந்த அந்த மக்களை பல பிரிவுகளாக அவன் ஆக்கி வைத்திருந்தான். யஸ்தலைஃபு தாயிஃபத்தன் மின்ஹும். அவர்களிலே ஒரு கூட்டத்தை அவன் திட்டமிட்டே பலவீனப்படுத்தினான். யுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹீ நிசாஹும். அவர்களை பலவீனப்படுத்தும் பொருட்டு அவன் செய்த வேலை என்னவென்றால், அந்த பரம்பரையிலே கிடைக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை அறுத்து கொண்டும் அதிலே இருக்கக்கூடிய பெண்களை அவன் வாழ வைத்துக் கொண்டும் இருந்தான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். நிச்சயமாக அவன் ஒரு பெரும் குழப்பவாதியாகவே காணப்பட்டான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வனுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துலைஃபு ஃபில் அர்த். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அடக்கி ஒடுக்கப்பட்ட, பலவீனமாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தின் மீது நாங்கள் அருள் செய்ய நாடினோம். வனஜாலஹும் அஇம்மத்தன். அவர்களை நாட்டினுடைய தலைவர்களாக ஆக்குவதற்கு நாங்கள் விரும்பினோம். வனஜாலஹுமுல் வாரிசீன். அவர்களை பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவதற்கும் நாங்கள் விரும்பினோம். வனுமக்கின லஹும் ஃபில் அர்த்.
பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு மத்தியில், தொந்தரவுகளுக்கு மத்தியில் இருந்த அந்த மக்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு இடத்தை அமைத்து கொடுப்பதற்கும், வனுரிய ஃபிரௌன வஹாமான வஜுனூதஹுமா, ஃபிரௌனுக்கும் அவனுடைய படை தளபதியான ஹாமானுக்கும் அதே போன்று அவர்களுடைய படைகளுக்கும் நாம் எங்களுடைய வல்லமையை காட்டுவதற்கும் நாங்கள் விரும்பினோம். மின்ஹும் மா கானூ யஹ்தரூன், எந்த விடயத்திலே அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்களோ அந்த விடயத்தை நாங்கள் நடத்தி காட்டுவதற்கும் நாங்கள் விரும்பினோம் என்று அல்லாஹு தஆலா முதலாவது ஒரு பீடிகையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று ஃபிரௌனுடைய அந்த சம்பவங்களை சொல்வதற்கு முன்னால் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களில் மிகவும் விபரமான, மிகவும் தெளிவாக சொல்லப்பட்ட சம்பவமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவம் காணப்படுகிறது. எனவே இதிலே அல்லாஹு தஆலா முதலாவதாக ஃபிரௌனை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த ஃபிரௌன் யார்? இந்த ஃபிரௌனை பொறுத்தவரையில் இது அவனுடைய உண்மையான பெயர் கிடையாது. அவன், அதாவது அந்த எகிப்து நாட்டினுடைய அரசர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விசேடமான ஒரு பெயராகத்தான் இந்த ஃபிரௌன் என்ற பெயர் காணப்படுகிறது. எனவே இந்த ஃபிரௌன் என்ற இந்த அரசனை பொறுத்தவரையில் இவன் மீது அல்லாஹு தஆலா சில முக்கியமான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார். அது என்ன குற்றச்சாட்டு? இன்ன ஃபிரௌன் அலா ஃபில் அர்த், ஃபிரௌன் பூமியிலே பெருமை அடித்துக் கொண்டிருந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது இந்த ஃபிரௌன் மீது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முதலாவது குற்றச்சாட்டு. அப்ப பெருமை என்றால் அது அதற்குரிய முழுமையான சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. யாருக்கும் பெருமை அடிக்க முடியாது. எவன் இந்த பெருமையை கையில் எடுக்கின்றானோ அவன் அல்லாஹ்வினுடைய போர்வையில் இருந்து ஒரு போர்வையை கையில் எடுத்துக் கொள்கிறான். எவர்களுடைய உள்ளத்திலே இந்த கடுகளவு பெருமை இருந்தால் கூட அவர்கள் சுவனம் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான ஒரு தகுதிதான் பெருமை என்பது. ஏனே எந்த படைப்புகளுக்கும் பெருமை அடிப்பதற்குரிய தகுதிகள் கிடையாது. ஆனால் இந்த ஃபிரௌனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான், அவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய பெருமையின் காரணமாக அவன் சொன்ன வாசகங்கள் தான் ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய உயர்வான ரப்பு, என்னை தவிர உங்கள் வேறு யாருக்கும் எந்த ரப்பும் கிடையாது என்பது ஃபிரௌன் சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயம். அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதை விரும்பவில்லை. மறைமுகமான ஒரு கடவுளை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் என்றால், நான் தான் கடவுள், நான் தான் இலாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் நான் ஒருவன் மாத்திரமே என்பது ஃபிரௌனுடைய மிக முக்கியமான அந்த பெருமைத்தனங்களிலே ஒன்று. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வனாதா ஃபிரௌன் ஃபீ கௌமி, ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்திலே பகிரங்கமாக சொன்னான், யா கௌமி அலைஸ லீ முல்கு மிஸ்ர், என்னுடைய சமுதாயமே எகிப்தினுடைய ஆட்சி என்னுடைய கையிலே இல்லையா? வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹதி, இந்த ஆறுகளை பாருங்கள், இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழே தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நான் அணைக்கட்டை திறந்தால் ஆறு ஓடுகிறது, நான் அணைக்கட்டை மூடிவிட்டால் ஆறு ஓடாமல் நிற்கிறது. எனவே இந்த ஆறுகள் கூட என்னுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றன. அஃபலா துப்சிரூன், நீங்கள் பார்க்க கூடாதா என்று அவன் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தான் என்று சூரத்து ஸுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்தின்
51வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இது ஃபிரௌன் மீது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முதலாவது குற்றச்சாட்டு. அதே போல இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டை அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல அஹ்லஹா ஷியஅன், ஒன்றாக இருந்த அந்த சமுதாயத்தை பல்வேறுபட்ட பிரிவுகளாக ஆக்கி அவன் அதன் மூலமாக பயனடைந்து கொண்டிருந்தார். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் பனு இஸ்ராயில், இவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரை. இந்த பரம்பரைக்கு இஸ்ராஈலி என்று சொல்லப்படும். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும். அதே நேரத்தில் எகிப்திலே ஏற்கனவே ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் பிற்காலத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே எகிப்திலே நுழைந்தவர்கள். அந்த எகிப்திலே ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய பெயர் கிபித்தி என்று சொல்லப்படும். கிபித்தி இனத்தை சார்ந்தவர். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலத்திலே இருந்த அரசர் இந்த விதமான ஒரு வேற்றுமையும் அவர் ஏற்படுத்தவில்லை. எல்லா மக்களையும் ஒரே விதமாக நடத்தினார். பாரபட்சம் இல்லை. அந்த தூரத்திலிருந்து வந்த அந்த தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கே அவர் ஒரு அமைச்சு பொறுப்பை அவர் கொடுத்தார். அதே போன்று இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து எகிப்திலே குடியேறுவதற்கு முழுமையான அனுமதி அவர் கொடுத்தார். எந்த விதமான உரிமை மறுப்பும் அவர் செய்யவே இல்லை. இது யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அரசர். ஆனால் காலங்கள் செல்லுகின்ற பொழுது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களுடைய மரணம், அதற்கு பின்னால் வந்தவர்களுடைய மரணம், இப்படியெல்லாம் மரணம் அடைகின்ற பொழுது ஒரு சில சமூகங்கள் உருவாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஃபிரௌன் என்ற அரசன் வருகிறார். அப்ப இந்த ஃபிரௌன் என்ற அரசன் தான் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இன முறுகலை ஏற்படுத்துகிறார். அதாவது இவர்கள் யார்? இவர்கள் எங்கே இருந்த கன்னான் என்ற பகுதியிலே இருந்து வந்த இஸ்ராயேலிய சமூகத்தை சார்ந்தவர். நாங்கள் யார்? காலங்காலமாக எகிப்திலே வாழ்ந்து வரக்கூடிய கிபித்தி மக்கள். எனவே இந்த எகிப்தினுடைய முழு முக்கியமான பொறுப்புகள் அனைத்தும் கிபித்திகளிடத்திலே தான் இருக்க வேண்டும். எங்களுடைய இனத்தினுடைய கையிலே தான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வெளியூரில் இருந்து இந்த ஊரிலே வந்து தஞ்சமடைந்த இந்த இஸ்ராயேல் சமூகத்தாரை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களுடைய அடிமைகளாக அவர்கள் வேலை செய்ய வேண்டும். அவர்களிடத்திலே நாங்கள் வேலை வாங்க வேண்டும். நாங்கள் முதலாளி வர்க்கத்தினர், இந்த இஸ்ராயேலியர்கள் தொழிலாளி வர்க்கத்தினர் என்ற அமைப்பிலே அவர்களுக்கு மத்தியிலே அந்த பிரிவினை அவன் ஏற்படுத்தினான். இந்த பிரிவினை ஏற்படுத்தி இஸ்ராயேல் சமுதாயத்தை தனது அடிமைகளாக வைத்துக் கொண்டு அவன் வேலை வாங்கி கொண்டிருந்தார். அடிமைகள் என்றால் சாதாரண முறையிலே அவர்களிடத்திலே வேலை வாங்கவில்லை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சில வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான், யசூமுஹும் சூஅல் அதாப். இந்த ஃபிரௌன் அவர்களுக்கு கொடுத்த அந்த துன்புறுத்தல்கள், அவர்களுக்கு கொடுத்த அந்த வேதனைகள் சாதாரண வேதனைகள் கிடையாது, கடுமையான வேதனைகள். அவர்களுடைய சக்திக்கு மீறி அவர்கள் மீது வேலைகள் வாங்கப்பட்டன. அவ்வளவு ஒரு கடுமையான துன்புறுத்தல்களை இந்த ஃபிரௌன் இஸ்ராயேல் சமூகத்தின் மீது ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் மீது இன்னும் அவன் ஆக்கிரமிப்பு செய்தான். எப்படி என்றால், இந்த பரம்பரை அதிக வேகமாக வளர்ச்சி அடைகிறது. இவர்களுடைய இந்த இஸ்ராயேல் சமூகத்தினருக்கு மத்தியிலே இந்த பரம்பரையினுடைய அந்த பரக்கத் கூடுதலாக காணப்பட்டது.
12 பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய அந்த வளர்ச்சிகள், அதே போன்று அவர்களுடைய பிள்ளைகள், இப்படி பார்க்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களாக மாறக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த பரம்பரை அபிவிருத்தியாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஃபிரௌன் பார்த்தான், இவர்களுடைய பரம்பரை இப்படி வளர்ந்து கொண்டு போனால் நமது ஆட்சி பறிப்போய்விடும், எங்களுடைய இனத்தை அவர்கள் ஆளத் தொடங்கி விடுவார்கள், இவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டால் எங்கள் மீது இவர்கள் ஆக்கிரமிப்பு செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்ற அடிப்படையிலே அவன் செய்த வேலை யஸ்தலைஃபு தாயிஃபத்தன் மின்ஹும், இந்த இஸ்ராயீல் சமுதாயத்தை பலவீனமானவர்களாக ஆக்க வேண்டும், அவர்களுடைய எந்த ஒரு கட்டத்திலும் அவர்கள் எங்களுக்கு எதிராக திரளாத வண்ணம் அவர்களை ஆக்க வேண்டும் என்பதற்காக அவன் தீட்டிய திட்டம்தான் யுதப்பிஹு அப்னாஅஹ், அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை அவன் கொலை செய்ய ஆரம்பித்தான். ஏனென்றால் ஒரு படை திரண்டு வருவது என்பது ஆண்களின் மூலமாகத்தான், பெண்கள் படைகளை திரட்டி கொண்டு வருவது என்று அந்த காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே ஆண் பிள்ளைகள் அதிகரித்தால், அந்த சமுதாயத்திலே அதிகமான ஆண்கள் காணப்பட்டால், அவர்கள் ஒன்று திரண்டு எங்களுக்கு எதிராக படைகளை திரட்டி கொண்டு வந்து எங்களை ஆக்கிரமித்து விடுவார்கள் என்பதன் காரணமாக அவன் தீட்டிய திட்டம்தான் இவர்களுடைய கிடைக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் நாங்கள் கொல்லுவோம், இவர்களை நாங்கள் உயிரோடு வைக்கக்கூடாது, அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளை நாங்கள் வாழ வைப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அதன் அடிப்படையிலே அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். எனவே அந்த காலத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் பிறக்கவில்லை. எனவே இந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய படையினரை சார்ந்தவர்களுக்கும் இந்த இஸ்ராயீல் சமுதாயத்தினால் ஏதாவது ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டுவிடும் என்ற எச்சரிக்கையின் காரணமாக இவர்கள் செய்த வேலைதான் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் அந்த இஸ்ராயீல் சமுதாயத்திலே கிடைப்பார்களாக இருந்தால் உடனே அவர்களுடைய தாய்களுக்கு முன்னால், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னால் அந்த பச்சிளம் குழந்தைகள் மிக கொடூரமான முறையிலே அறுக்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற தகவல் கிடைக்கும். உடனே ஃபிரௌனுடைய படை வந்து அந்த தாய்க்கு முன்னாலேயே அந்த குழந்தையை அறுத்து விட்டு போய்விடும். இப்படி பல ஆயிரக்கணக்கான இஸ்ராயீல் சமூகத்தினுடைய குழந்தைகள் அந்த தாய்மார்களுக்கு முன்னால், அந்த குடும்பத்துக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டு வதை செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்திலே தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கச் செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த பாடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் அவதானிப்போம். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம